உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயோட ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே கொண்டாட்டமா இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நம்ம ரசிகர்கள்லாம் மண் சாதம் சாப்பிட்டுருக்காங்க. பால் எடுத்துட்டு போய் அந்த போஸ்டருக்கு போட்டு பேனர் வச்சு அடிச்சு ஒரே கொண்டாட்டமா இருக்காங்க. மேளதாளம் வச்சு பாட்டு என்ன, ஆட்டம் என்ன, கொண்டாட்டம் என்ன, இதெல்லாம் நெனச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல இது வந்து விஜய் நடித்த கடைசி படம் அப்படின்னு ரசிகர்லாம் கடைசியில என்ன பண்ணாங்க? சோர்ந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் படம் நடிக்க போறது கிடையாது. இதுதான் கடைசி படம் அப்படின்னு. ஆனா நமக்கும் இத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இதே டெல்லியில இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் ஜனநாயகம் அவங்களுக்கு வேணுன்றதுக்காக நீட் தேர்வ வந்து ரத்து செய்யணுன்றதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிச்ச போராட்டமானது இன்று ஜூலை 24 வரைக்குமே இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்துல ஒரு பெண்மணி வந்து உயிர் பலியாயிருக்காங்க. இந்த போராட்டத்த நெனச்சு கண்ணீர் விடுறதா? இல்ல இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனத நெனச்சு கண்ணீர் விடுதான்னு ஒண்ணுமே புரியல. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இங்க கண்ணீர் விடுறது பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா பார்த்துட்டு சினிமாவ நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார ரீதியாக சினிமா அதுக்காக கண்ணீர் விடுறதா இவங்க விடுற கண்ணீரு. ஆனா முக்கியமாக கல்வி வேணும்னு சொல்லிட்டு நீட் தேர்வுல குளறுபடியாகிறது பல ஆண்டுதோறும் எத்தனை உயிர்கள் வந்து சூசைட் படிக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம கண்ணீர் விடுத்தா இன்னைக்கு டெல்லியே இன்னைக்கு ஒரு பெரிய போராட்ட களமாக இருக்கு. தர்மேந்திர பிரதாவை பதவி விலக சொல்லி இன்னைக்கு மாணவர்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கல்வியில இந்த மாதிரியான முறைகேடு இருக்கு. இதை வந்து சீர்படுத்தணும்னு சொல்லிட்டு நீட் தேர்வை ரத்து செய்யணும், தர்மேந்திர பிரதாப் பதவி விலகணும்னு சொல்லிட்டு போராடுறாங்களே, அதை பார்த்து கண்ணீர் விடுறதா? அங்க பெண்கள் பாராத காவல்துறை அடக்குமுறை, போலீஸ் தடியடி, கண்ணீர் புகை, லப்பர் குண்டு சுடுறது, இந்த மாதிரியான எத்தனையோ தாக்குதலுக்கு மாணவர்கள் ஈடாகி அவங்களை பார்க்க சொல்லி மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரியான போராட்டத்துல நம்ம பார்த்து கண்ணீர் விடுறதான்றது இன்னைக்கு ஒரு விஷயமா இருக்கு. தமிழகத்துல இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா எஸ்எஃப்ஐ போராடிட்டு இருக்காங்க, நாள்தோறும் போராடுறாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா காவல்துறை காட்டு மிராண்டித்தனமா ஒடுக்குறாங்க. டெல்லியில தான் இந்த மாதிரி ஒடுக்குறாங்கன்னு பார்த்து நம்ம கண்ணீர் விட்டா தமிழகத்திலயும் இதை ஒடுக்குறாங்க. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பாத்தீங்கன்னா நீட் தேர்வு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முடிவுல இருக்காங்க. ஆனா அந்த முடிவை சொல்றாங்களே, அவங்க ஜனநாயகம் படத்துக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, நீட் தேர்வுக்காக ரத்து செய்ய வேண்டும், தர்மேந்திர பிரதாப் வந்து பதவி விலக வேண்டும் சொல்லிட்டு ஒருபோதும் அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி ஐடியாவே கிடையாது போல. ஆனா அவங்க எங்கேயுமே ப்ரொடெஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்களுடைய ரசிகர்லாம் இன்னும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு உள்ள வந்து போராட்டத்துல இறங்காதது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி காவல்துறைய விஜய் அரசாங்கம் காட்டுப்பிராணித்தனமாக மாணவர்களை தாக்குறத ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இந்த அரசாங்கம் போன அரசாங்கத்தோட மோசமாக காவல்துறை இப்ப நடந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிஹெச்ல இவங்க அடிச்ச பசங்க பாத்தீங்கன்னா கால் ஜவ்வெல்லாம் அறந்து போயிருக்காங்க. எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க எஸ்எஃப்ஐயோட ஸ்டூடெண்ட், டெய்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இந்த மாதிரியான தாக்குதலை காவல்துறை நிறுத்திக்கணும். இந்த வன்மையா கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லா அரசாங்கம் இன்னைக்கு வந்து எல்லா கட்சியும் வந்து முன்னுக்கு வந்து போராடணும். எங்களுக்கே வீட்டுல இருக்கிறவங்களுக்கே போராட்ட உணர்வு வருது. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க சொல்ல நாங்களும் போராட்டத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே வரணும்.